சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றார்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இதுபோன்ற அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்து உள்ளனர் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறை எவ்வாறு அனுமதிக்கின்றன? இதுபோன்ற அலட்சியத்தால் கள்ளக்குறிச்சியில் பல இறந்துள்ளன கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமான அரசு தரப்பும் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை செய்வதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அவர்கள் மீது காவல் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை பொதுமக்களை சென்று வீடியோ புகைப்படம் எடுத்த பின்பும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் அவர்களுக்கு துணை போன காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட மீது உடனே கைது செய்யப்படும் என அரசு தரப்பு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவம் போன்று மேலும் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு என மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற வழக்கில் பணிபுரிந்து வருகிறார். இவரை கடந்த வாரம் ஒரு கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் தாக்கியது அவர் படுகாயமடைந்தார். பின்னர் தனியார் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்தனர். இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வழக்கின் தரப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குற்றவாளிகள் சட்டவிரோதமாக திண்டுக்கல் நகர்ப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் 24 மணி நேரம் மது விற்பனை ஈடுபட்டு வருகின்றனர், பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து நீதிபதி மாவட்ட தலைநகரான திண்டுக்கல் இதுபோன்ற நடவடிக்கைகளை காவல்துறை எவ்வாறு அனுமதிக்கின்றனர்? இதுபோன்ற காவல்துறை அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சி பல இறந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா என அரசு தரப்பு கேள்வி எழுப்பினார். சட்டவிரோத மது விற்பனை பொதுமக்களை சென்று வீடியோ புகைப்படம் எடுத்த பின்பும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த விவாதத்துக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து எடுக்க வேண்டும் என காவல் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அரசு சம்பந்தப்பட்டவர் மீதும் அவர்களுக்கு துணைப்பான காவல் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டவிரோத மதத்தில் ஈடுபட்ட கைது என உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பார் கடும் நடவடிக்கை உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார்.